அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணக்கில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. 250 மில்லி ப்ளஸ் அரை லிட்டர் ஈக்குவல் டு டேஷ் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. 250 மில்லி அப்படின்னா 1/4 லிட்டர், கரெக்டாக? இது ஒரு அரை லிட்டர். அப்போ என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 3/4 லிட்டர்னு எழுதலாம். ஸோ நமக்கு ஆன்சர் கொடுக்கும்போது 3/4 3/4 லிட்டர்னு கொடுத்துருக்கலாம். இல்லாட்டி 3/4 லிட்டர்னா என்ன அர்த்தம்? 750 மில்லி. 750 மில்லி லிட்டராக மாத்திரம் அப்படின்னா 0.750 லிட்டர். ஸோ ரெண்டுத்துல எந்த ஆன்சர் அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். 0.750 கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை 3/4 கொடுத்துருந்தாலும் ஓகேவா. இங்கே 150 கிலோகிராம் 200 கிராம் ப்ளஸ் 55 கிலோகிராம் 750 கிராம். ஃபஸ்ட்டு கிராமை கூட்டலாம். இது 250, இது 750. கூட்டினா எவ்வளோ கிடைக்குதுன்னா 950 கிராம். இது 150 கிலோ, இது 55 கிலோ. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 205 கிலோ. ஸோ 205 கிலோகிராம் 950 கிராம். அடுத்தது இங்கே பாருங்கள், 20 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டரை மைனஸ் பண்ணுறோம். அப்படியே டைரெக்டாகவே பண்ணிடலாமா? 20ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 19, மறுபடியும் அதில் ஒரு அரை போயிடுச்சுன்னா 18. அப்போ என்ன சொல்லலாம்? 18 லிட்டர் 500 மில்லி. ஓகேவா? இங்கே பாருங்கள், 450 மில்லி இன்ட்டு 5. அப்போ 450 இன்ட்டு 5 0, 5 25, மீதி 2, 4 5 22, 22. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர் இல்லையா? அப்போ 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். ஸோ என்ன கிடைக்கும்? 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இங்கே வரும் 50 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம். 50 கிலோகிராம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிலோகிராமையும் நம்ம என்னவா மாற்றிக்கணும்னா கிராமாக மாற்றிக்கணும். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். அதனால் இன்ட்டு 1000 பை கீழே 100 கிராம்ன்றதால பையில் 100, 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 50 இன்ட்டு 10. 50 இன்ட்டு 10 என்ன கிடைக்கும்? 500. அப்போ வகுத்தோன்னா என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா 500ன்னு கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ இதெல்லாமே அவங்க ஆப்ஷனில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக 2 சரியா தவறா. புகழேந்தி 100 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டான். இது 0.1 கிலோகிராமுக்கு சமமாகும். 100 கிராம் கிராம கிலோகிராமாக மாற்றணும்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? 1 2 3. அப்போ 0.100. புள்ளிக்கு அப்புறம் கடைசியாக 0 இருந்தால் விட்டுடலாம். அப்போ 0.1. அப்போ கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஒன் சரி, ட்ரூ. மீனா 250 மில்லி மோர் வாங்கினால் அது 2.50 லிட்டருக்கு சமமாகும். கிடையாது, 250 மில்லி. இது மில்லி லிட்டர். லிட்டராக மாற்றணும்னா இப்போ இங்கே கிராம கிலோகிராமாக மாற்றின மாதிரி தான். 3 ஸ்தானம் 1 2 3, 0.250 வரணும். ஆனால் அவங்க 2.50 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு, ஃபால்ஸ். அடுத்தது, கார்குழலியின் பையின் எடை 1 கிலோகிராம் 250 கிராம். பூங்கொடியின் பையின் எடை 2 கிலோகிராம் 750 கிராம். அந்த பைகளின் மொத்த எடை 4 கிலோகிராம். கரெக்டானு பாருங்கள். இது ஒரு 1, இது ஒரு 2, 1 2 3. இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 3/4 கிலோ. அப்போ அது ஒரு 1 கிலோ. ஸோ 3 1 4 கிலோ. அப்போ இது சரி, ட்ரூ. கரெக்டுங்களா? அடுத்ததான், வான்மதி ஒவ்வொன்றும் 500 கிராம் எடையுள்ள 4 நூல்களை வாங்கினால் அந்த நூல்களின் மொத்த எடை 2 கிலோகிராம். கரெக்டா? ஒன்று வந்து அரை கிலோ, 500 கிராம்னா அரை கிலோ. அப்போ 4 என்ன வந்துடும்? 2 கிலோ. அப்போ இது சரி, ட்ரூ. அடுத்தது, காயத்ரி 1 கிலோகிராம் எடையுள்ள பிறந்தநாள் கேக்கை வாங்கினால் அந்த கேக்கில் 450 கிராம் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். எனில் மீதமுள்ள கேக்கின் எடை 650 கிராம். நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுறோம். 400 600 1 கிலோன்ட்டுன்னு. நல்லா பாருங்கள், 1 கிலோனா 1000 கிராம். அதில் என்ன பண்ணுறாங்க? 450 கிராமை கொடுத்துட்றாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 550 கிராம் இருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? 650 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு, ஃபால்ஸ். புரிஞ்சுங்களா? ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அடுத்தது 14, 9 மீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு சமமானது. இது இந்த முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க, போன டெட்டில். 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ 9 மீட்டர்னா 900 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஒரு 4 சென்டிமீட்டர். அப்போ 900 ஒரு 4 என்ன கிடைக்கும்? 904ன்னு கிடைக்கும். 904 சென்டிமீட்டர். ஏன்னா மொத்தமாக சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 904 சென்டிமீட்டர். செகண்ட் பாருங்கள், 1006 கிராமுக்கு சமமானது. 1006 கிராம் கிராம கிலோகிராமாக மாற்றோம்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3, 1.006 கிலோகிராம். தட் மீன்ஸ் 1 கிலோகிராம் 0.06 கிராம். கரெக்டாக? வெறும் 6 கிராம். அப்போ பாருங்கள், 1 கிலோகிராம் 6 கிராம்ன்றது தான் கரெக்ட். இது வரைக்கும் பாருங்கள், இது 10 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 100 கிலோகிராம். இங்கே 1 கிலோகிராம் கொடுத்துட்டு 600 கிராம்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, வெறும் 6 கிராம். கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், 1 கிலோகிராம்
6 கிராம்ங்கிறது. ஓகேங்களா? 16. ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு. ஒரு நாளைக்கு 150 லிட்டர், ஒரு வாரம்னா இன்ட்டு 7, கரெக்டாக? 0 5 35, ஒரு 7 3 10. அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை லிட்டர் தெளிச்சிருப்பாங்கன்னா 1050 லிட்டர். ஆப்ஷன் டி. ஓகேவா? எது பெரியது? 0.007 கிராம், 70 மில்லிகிராம், 0.07 சென்டிகிராம். இதுவும் இந்த முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற டாபிக் அப்படிங்கிறதால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிராம், இது மில்லிகிராம், இது சென்டிகிராம். நம்ம மொத்தத்தையுமே ஒரே யூனிட்டாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்க, கிராம், இது மில்லிகிராம். மொத்தமாக நம்ம என்னவா கூட மாற்றிக்கலாம் அப்படின்னா மில்லிகிராமை கூட மாற்றிக்கலாம். கிராமை மில்லிகிராமாக மாற்றணும். மில்லிகிராம் தான் இருக்கிறதுலே சின்ன யூனிட்ன்றதால நம்ம அப்படி மாற்றிக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. கிராமை மில்லிகிராமாக மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு இப்போ சாதாரண இதுதான், ஒரு லிட்டரை மில்லி லிட்டர், ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர் இல்லையா? ஸோ அந்த கணக்குப்படி ஒரு கிராமை மில்லிகிராமாக மாற்றணும்னா 1000ஆல். அப்போ 1000ஆல்னா 3 ஸ்தானம், 1 2 3. ஸோ இது இப்போ என்னவாயிடும்னா 7 மில்லிகிராம். இது பாருங்க 70 மில்லிகிராம். இப்போ சென்டிகிராமை மில்லிகிராமாக மாற்றணும். சென்டிகிராமை மில்லிகிராமாக மாற்றணும்னா சென்டிகிராமை விட மில்லிகிராம் கம்மி, கரெக்டாக? அப்போ ஒரு சென்டிகிராமில் இப்போ ஒரு இப்படி எடுத்துக்கலாமே, ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது, கரெக்டாக? அப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 10ஆல். 0.07 10ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்தானம் தான் தள்ளி வரும். அப்போ 0.7 மில்லிகிராம் அப்படின்னு கிடைக்கும், கரெக்டாக? அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது 7, இது 70, இது 0.7. எது பெருசு? 70 மில்லிகிராம் தான். அப்போ பெருசு எதுனா 70 மில்லிகிராம். சப்போஸ் இதில் எது சின்னதுன்னு கேட்டாங்கன்னா 0.7 மில்லிகிராம். 0.7 மில்லிகிராம் தான் என்ன வச்சுருக்கோம்? 0.07 சென்டிகிராம்னு வச்சுருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரியான கொஷின். ஆனால் அந்த பேசிக் யூனிட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததாக 7 கிலோமீட்டர் மைனஸ் 4200 மீட்டருக்கு சமமானது. 7 கிலோமீட்டர் அப்படின்னா 7000 மீட்டர்னு எழுதலாம். இதுலேருந்து 4200 மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 0 2800ன்னு கிடைக்கும். 2800னா பாருங்கள் என்ன அர்த்தம்? 2 கிலோமீட்டர் 800 மீட்டர்னு அர்த்தம். எங்கே இருக்குது? 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுக்கிட்டுங்களா? இந்த 17வது கேள்வி போன முறை அவங்க டெட்டில் கேட்டிருந்தாங்க. இந்த பேசிக் யூனிட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் தப்பு இல்லாமல் ஆன்சரை போட முடியும். இந்த மில்லிகிராம், சென்டிகிராம், ஒரு இதெல்லாம் டவுட் வருதுன்னா நம்ம என்ன இதில் தெளிவாக இருப்போம்னா சென்டிமீட்டர் மீட்டரில் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். அதனால தான் எங்கள் சென்டிமீட்டர் மில்லிகிராமை மாற்றதுக்கு 10ஆல் பெருக்கினேன். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். சென்டிமீட்டரை மறுபடியும் மில்லிமீட்டராக மாற்றணும்னா ஒரு 10ஆல் பெருக்கணும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுவோம்னா 1000 மில்லிமீட்டர். அதனால தான் 1000ஆல் பெருக்கணும். சரிங்களா? இப்படி இந்த சிம்பிள் லாஜிக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் இங்கே ஈஸியாக போட்டுற முடியும். சரிங்களா? ஸோ இதோட பயிற்சி 2.1 முடியுது. அடுத்த வீடியோவில் 2.2 பார்க்கலாம். தேங்க்யூ.